நேயர்களே, அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவார்கள். யானை இருந்தாலும் 1000 பொன், அது இறந்து போனாலும் 1000 பொன் என்பார்கள். அதை போன்றுதான் நமது வீரப்பனும். வீரப்பன் உயிரோடு இருந்த காலத்தில் பிழைப்புக்காக மட்டுமே, தியாகத்திற்காக அல்ல. எவ்வளவு பேர் வீரப்பனின் கூட்டாளிகள் என்று சொல்லிக்கொண்டு அவரோடு வலம் வந்தார்கள். வீரப்பனிடம் ஏராளமாக பணம் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் போனால் பிழைக்க வழி கிடைக்கிறது என ஒரு கூட்டமாக முதலில் 400 பேர் வரை அவரோடு இருந்தார்கள். அதில் வீரப்பனுக்கு வழிமுறை சொல்வதாக தமிழ் தேசிய அமைப்பு, நக்சலைட் அமைப்பு, பத்திரிகைக்காரர்கள், உறவினர்கள், கிராமத்துக்காரர்கள், இப்படி ஏராளமான பேர் கூடவே சுற்றி கொண்டிருந்தார்கள். கடைசி காலத்தில் எல்லோரும் வீரப்பனை விட்டு ஓடியே போனார்கள். அந்த சமயம் வீரப்பனுக்கு பணம் கஷ்டமாக இருந்தது. வீரப்பனோடு கடைசி வரை ஒரு 4 பேர் மட்டுமே இருந்தனர். அதில் சேத்துக்குழி கோவிந்தன் மட்டுமே கடைசி வரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீரப்பனுக்காக வீரப்பன் முன்பே தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார் அந்த இளம் வீரன். மற்றவர்கள் கூட்டாளிகள் என கூறிக்கொண்டு வீரப்பனை விட்டு முதலிலேயே ஓடி போய்விட்டார்கள். வீரப்பனிடம் இருந்த பணத்திற்காக அவரோடு சுற்றி கொண்டிருந்த கூட்டம் பறந்து போனதுதான் மிச்சம். ஓடி போனவர்கள் சொன்ன காரணம், வீரப்பனோடு இருந்தால் வீரப்பன் செய்த அத்தனை கொலைக்கான வழக்குகள் மற்றும் இதர வழக்குகள் அனைத்தும் காவல்துறை தங்கள் மீது திணித்து தங்களுடைய வாழ்க்கையையே சிதறடித்து விடுவார்கள் என்பதுதான். அதனால் வீரப்பன் உயிரோடு இருந்த பொழுது வீரப்பனிடம் சொல்லிவிட்டு போனவர்கள் ஒரு சிலர், சொல்லி கொள்ளாமல் இரவோடு இரவாக தப்பி ஓடி போனவர்கள் தான் பல பேர். வீரப்பனுக்காக கடைசி வரை யாரும் இருக்கவே இல்லை. அவருக்காக எவரும் தியாகமும் செய்யவில்லை. நல்வழிப்படுத்தவும் அறிவுரை கூறவும் ஒருவரும் அவரிடத்தில் இல்லை. வீரப்பன் மறைந்த பின் அவரது பெயரைச் சொல்லி சினிமா, நாடகம் எடுப்பவனும், புத்தகம், இணையதளம் போன்றவற்றில் புகழ்ந்து வீரப்பனை அளவுக்கு மேல் துதிப்பாடி கொண்டிருக்கின்றனர். வீரப்பனோடு தொடர்பு இல்லாதவனும் கதையெல்லாம் அளந்து கொண்டு இணையதளங்களில் பணத்தை சம்பாதிக்கின்றான். வீரப்பனுக்காக அவர்கள் உயிர் தியாகி போல் ஊளையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நேயர்களே, முதலில் சொன்ன பழமொழியை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கேளுங்கள். யானை இருந்தாலும் 1000 பொன், அது இறந்து போனாலும் 1000 பொன். நமது வீரப்பன் எப்படியெல்லாம் மற்றவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நேயர்கள் புரிந்து கொண்டால் சரி. வீரப்பன் இறந்து போய் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒரு தனி மனிதனின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துவோர் இன்றும் இருந்து கொண்டே இருக்கின்றனர் என்பதுதான் ஒரு விந்தை. அதனால்தான் வீரப்பன் தனது வாழ்வில் ஒரு தனி சரித்திரமாகவே மாறிப்போய்விட்டார் என்பது உண்மை. மாவீரன் என போற்றப்படும் காட்டு ராஜா வீரப்பன் பிறப்பிலும் இறப்பிலும் ஒரு ஒற்றுமை உள்ளது. சிலருக்கு மட்டுமே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமையும். 1952 ஜனவரி 18ஆம் தேதி கோபிநத்தம் என்ற கிராமத்தில் பிறந்தார் வீரப்பன். 2004 அக்டோபர் 18ஆம் தேதி கொல்லப்பட்டார். விதியோ அல்லது சூழ்ச்சியோ எதுவாயிருப்பினும் பிறந்ததும் இறந்ததும் 18ஆம் தேதி என்பதை நேயர்கள் அறிய வேண்டும். மகாபாரத போர் நடந்தது 18 நாட்கள். சபரிமலை ஐயப்பன் கோயில் படி 18, ஆடிப்பெருக்கு 18. இப்படி 18க்கான சிறப்பினை ஏராளமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபாரத கதையில் நடந்த 18 நாள் போரை போன்ற நிகழ்ச்சிதான் வீரப்பன் வாழ்விலும் கடந்து போனது. பாரத கதையில் கிருஷ்ணன் துவாரகாவிலும் துரியோதனன் அஸ்தினாபுரத்திலும் பிறந்ததும் 18 தான் என்பதை உணர வேண்டும். இப்படி 18ஆம் தேதியில் வீரப்பன் பிறந்ததால் என்னவோ ஏராளமான பிரச்சனைகளை மனிதர் சந்தித்து விட்டார்.
ஆனால் அவரது மரணம் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட போதும் நாளும் மாறாமல் பிறந்த அதே தேதியான 18லேயே மறைந்து போனார். 18 பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கும். அப்படித்தான் வீரப்பன் வாழ்க்கையிலும் நடந்து போனது. வீரப்பன் மறைந்து இன்றோடு 22 ஆண்டுகள் ஓடிவிட்டன. கிராமத்தில் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வார்கள். ஒருவன் உயிரோடு இருக்கும்பொழுது அவனை பற்றிய அருமைகளையும் பெருமைகளையும் சாதனைகளையும் அதிகமாக எவருமே பேசுவதில்லை. முகஸ்துதிக்கு தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மட்டும் புகழ்வார்கள். ஆனால் அவன் மண்ணில் விழுந்தபோது அவனை பற்றிய எல்லாரும் விதவிதமாக பேசுவார்கள் அல்லது தூற்றுவார்கள். இதுதான் மக்களிடம் இயல்பான குணமாக என்று மாறிவிட்டது. இன்றைய நாளில் காவேரி நீர் திறப்பதானாலும் சரி, மேகதாது அணையை பற்றிய திடீரென முழித்து கொண்டு பேசுவதானாலும் சரி, இரு மாநில அரசியல்வாதிகள் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருந்தனர். அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளில் எல்லாம் சுயலாபமும் அரசியல் கணக்குகளுமே அதில் உள்ளே அடங்கி போயிருக்கிறது. ஒரு தனி மனிதன், அதுவும் ஒரு தமிழன், கர்நாடகாவையே ஆட்டுவித்து ஆற்றில் காவேரி நீரை ஓடவிட்ட துணிச்சலும் கையாண்ட உத்வேகமும் நமது வீரப்பனை தவிர வேறு யாருக்கும் அந்த துணிச்சல் வரப்போவதே இல்லை. 2000 ஆண்டு ஜூன் 10 மறக்க முடியாத நாள். கர்நாடக மாநிலத்திற்கு அதிரடி கொடுத்த நாள். தன்னுடன் இருந்த கூட்டாளிகளுக்கும் ஏதும் தெரியாது. சேத்துக்குழி கோவிந்தனும் வீரப்பனும் சேர்ந்து திட்டத்தை தயாரித்து நிறைவேற்றுவதற்கான நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எல்லாம் தயார் நிலை செய்யப்பட்டது. ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதாக கூறி 10 கூட்டாளிகளை ஆயுதங்களுடன் கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடனும் மட்டாடோர் என்ற வாகனத்தின் மூலம் மாலை நேரத்தில் வண்டி புறப்பட்டது. சத்தியமங்கலத்திலிருந்து சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரியம்மன் கோவிலில் பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. தாளவாடியை நோக்கி மலையில் 36 வளைவுகளை கடந்து தாளவாடி மலையடியில் இடது பக்க சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் கும்மிருட்டில் வேன் சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இரவு நிலவு ஒளி கூட இல்லை. வனத்துறை மற்றும் காவல்துறை சாவடிகளை கடந்து மலை உச்சியில் இருட்டில் கன்னட நடிகர் ராஜகுமார் வீட்டின் முன்பு சற்று தொலைவில் நின்றது அந்த வேன். வேனிலிருந்து வீரப்பன் கூட்டாளிகள் அனைவரும் வீட்டை சுற்றியே துப்பாக்கியோடு போய் பதுங்கி நின்று கொண்டனர். வீட்டில் இருந்த ராஜகுமாரை துப்பாக்கி முனையில் வளைத்து விட்டனர். அந்த நேரத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ராஜகுமார். இருளிலிருந்து விலகி வெளிச்சத்துக்கு வந்த வீரப்பன் ராஜகுமாருடன் அமர்ந்து தனது திட்டங்களை பொறுமையாக விளக்கிக் கொண்டிருந்தார். வீரப்பன் கன்னட நடிகர் ராஜகுமாரை கடத்திவிட்டார் என்ற செய்தி தீயாக கர்நாடகா முழுவதும் பரவி போனது. சில நிமிடங்களில் கர்நாடகாவையும் அங்குள்ள அரசியல்வாதிகளையும் கதிகலங்க வைத்துவிட்டது. போராட்டங்கள் அங்கு வெடித்து கொண்டிருந்தன. அங்குள்ள கன்னட தீவிரவாதி வாட்டல் நாகராஜ் என்பவன் தலைமையில் ஏற்பட்ட கலவரம். தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. நடிகர் ராஜகுமாரை விடுவிக்க ஏராளமானோர் ராஜகுமாரை சந்தித்தனர். நடிகர் ராஜகுமார் கர்நாடக முதல்வருக்கு ஒரு கேசட்டை போட்டு அனுப்பினார். அந்த கேசட்டில் அவர் தெரிவித்துள்ளது, நான் எங்கே எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இங்கே வீரப்பனிடம் நல்லபடியாக இருக்கிறேன். என்னை அவர் நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார். வேறு ஒரு பிரச்சனை ஏதும் இல்லை. நீங்கள் பேச வேண்டுமென்றால் நேரடியாக வீரப்பனிடமே பேசலாம் என்ற ஒரு தகவலை வீரப்பன் மூலியமாக கேசட்டை கொடுத்து அனுப்பினார் அந்த நடிகர் ராஜகுமார். 50 நாட்கள் கடந்தும் பரபரப்பு கர்நாடகாவிற்குள் அடங்கவே இல்லை. 12 கோரிக்கைகளை முன்வைத்து
உடனே நிறைவேற்ற வேண்டும் என அந்த மாநில சிஎம்முக்கு முதல் கேசட்டை அனுப்பி வைத்தார் நமது வீரப்பன். அதில் முக்கியமான 2 கோரிக்கை. ஒன்று, காவிரி ஆற்றில் உடனடியாக நீரை திறந்துவிட வேண்டும். 2, மைசூர் சிறையில் வைத்துள்ள கொளத்தூர் மணியை உடனே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் அத்தியாவசிய முன்னுரிமையாக இருந்தது. கர்நாடக அரசியல்வாதிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வேறு விதத்தில் ராஜகுமாரை விடுவிக்க தீவிரம் காட்டினார். அந்த தகவல்கள் வீரப்பன் நியமித்திருக்கும் ஒற்றர்கள் மூலம் வீரப்பனுக்கு தகவலாக வந்து சேர்ந்தது. நமது வீரப்பன் சும்மா இருப்பாரா? அடுத்த கேசட்டில் தனது செய்தியை பதிவு செய்து கர்நாடகா சிஎம்க்கு அனுப்பி வைத்தார். அதே வேளையில் மைசூர் கேஎஸ்ஆர் அணையை நோக்கி வீரப்பனின் கூட்டாளிகள் பலரும் இரவில் நகர்ந்து கொண்டிருந்தனர். கர்நாடக முதல்வருக்கு வீரப்பன் அனுப்பிய முதல் கேசட் அந்த அரசியல்வாதிகளால் உதாசீனப்படுத்தப்பட்டது. கன்னட நடிகர் ராஜகுமாரை விடுவிக்க அந்த அரசு வேறு வழியில் தவறாக முயற்சித்து கொண்டிருந்தது என்பது வீரப்பனுக்கு பின்னால் தெரிய வந்தது. வீரப்பன் அனுப்பிய 2வது கேசட் கர்நாடகா முதலமைச்சர் கையில் இருந்தது. அதிர்ந்தே போனார் அந்த மனிதர். அங்குள்ள அரசியல்வாதிகளும் பொதுப்பணித்துறையும் காவல்துறையும் ஆடியே போய்விட்டது. அங்குள்ள விதானா சவுத் கலவரமாக மாறிப்போனது. நமது மாவீரப்பன் 2வது கேசட்டில் என்ன செய்தி சொல்லியிருப்பார்? அந்த செய்தியை கர்நாடகா சிஎம் கேட்டு ஏன் அப்படி பதறிப்போய் அதிர்ந்து நின்று விட்டார்? இதையெல்லாம் அங்கு உள்ளவர்களுக்கு எவருக்குமே புரியவில்லை. நமது வீரப்பன் கர்நாடகா சிஎம்முக்கு அனுப்பிய 2வது கேசட்டில் உள்ள விவரம் இதுதான். நீங்களும் கேளுங்கள். இந்த கேசட் உங்களிடம் சேருவதற்கு முன் எங்கள் கூட்டாளிகள் சில ஆட்களும் இணைந்து மைசூர் அணைக்கு வெளியேயும் மைசூர் அணைக்கு உள்ளேயும் அதிபயங்கரமான வெடிகுண்டுகளை வைத்து அணைக்கட்டு முழுவதையும் வெடிக்கச் செய்து விடுவார்கள். அணை முழுவதும் சில நிமிடங்களில் தகர்ந்து போய்விடும். உங்களால் இனி அங்கு அணை கட்டவே முடியாது. எவ்வித தடங்கள் மற்றும் உங்களின் தயவின்றி தமிழக காவேரி பிரச்சனையும் முழுவதுமாக தீர்ந்து போய்விடும். இனி எந்த காலத்திலும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே முடியாது. நான் உடன்படவே மாட்டேன். முடிந்தால் அணையை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதற்குள் அங்கு அணை இருந்ததற்கான தடயமே இருக்காது என நமது வீரப்பன் அந்த மாநில சிஎம்முக்கு அனுப்பிய 2வது கேசட்டில் இவ்வளவு விவரமான ஒரு செய்தியை அனுப்பியதைக் கண்டு கர்நாடகா சிஎம் மட்டுமல்ல, கர்நாடகாவையே அப்படியே கொந்தளித்து அதிர்ந்து போய்விட்டது. அந்த சமயத்தில் நான் குடகுமலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். மைசூர் அணையை பார்ப்பதற்காக அங்கிருந்து பஸ்ஸில் பயணம் செய்து அந்த அணை பக்கமாக வந்து இறங்கிவிட்டேன். மைசூர் அணைக்கோ அல்லது அதன் கீழ் உள்ள பிருந்தாவன் கார்டனை பார்ப்பதற்கோ எவரையுமே அனுமதிக்கவில்லை அங்கு கூடியிருந்த போலீஸ்காரர்கள். கையில் ஆயுதங்களுடன் ஆயிரக்கணக்கான கர்நாடக போலீஸும் அதிரடி படையினரும் அங்கே அணை முழுவதும் குவிக்கப்பட்டனர். பொதுப்பணித்துறையினர் மற்றும் அணை முழுவதையும் சல்லடை போட்டு அலசிக் கொண்டிருந்தனர். கர்நாடக அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அணையை நோக்கி படையெடுத்து கொண்டிருந்தனர். எல்லா அதிரடி படைகளும் அணைக்கட்டிலேயே வலம் வந்து கொண்டிருந்தனர். திரும்ப எந்த பொதுமக்களும் அந்த வழியாக நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளும் கூட அனுமதிக்கப்படவே இல்லை. வேறு வழியில் நான் அணைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு ஊட்டிக்கு சென்று விட்டேன். அன்று அதிர்ந்து போன கர்நாடக அரசு உடனடியாக ஆற்றில் நீரை திறந்துவிட்டது. அளவில்லாமல் ஆற்றில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. மைசூர் சிறையில் இருந்த கொளத்தூர் மணியும் அப்பொழுது விடுவிக்கப்பட்டு விட்டார். வீரப்பனின் கோரிக்கைகளை
அந்த அரசு ஒவ்வொன்றாக அப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருந்தது. வீரப்பன் பிடியில் இருந்த நடிகர் ராஜகுமார் 108 நாட்களும் எவ்வித குறைகளும் இல்லாமல் சுகமாகவே அந்த காட்டில் இருந்து வந்துள்ளார். மைசூர் சிறையிலிருந்து ஊருக்கு திரும்பிய கொளத்தூர் மணி என்பவரிடம் உரிய ஆலோசனைகளை பெற்று ராஜகுமாரை நல்ல மரியாதையுடனும் செய்ய வேண்டிய உயர்வான ஒரு மதிப்புடனும் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ராஜகுமார் என்பதுதான் உண்மை. இதில் தூதுவராக சொல்லிக் கொண்டு வந்த அரசியல்வாதிகளும் பத்திரிகை நண்பர்களும் கோடி கணக்கில் கொள்ளையடித்து சென்றனர் என்பதும் இதில் உண்மை. ராஜகுமார் கடத்தலுக்கு பின் வீரப்பனுக்கு கிடைத்த பணத்தில் பெரும் பகுதி அவரை சுற்றி வந்த கழுகுகள் எல்லாம் பறித்து கொண்டு ஓடிவிட்டன. வீரப்பனுக்கு பண தேவை அதிகமானது. அவ்வப்பொழுது கிடைத்த பணத்தை எதிர்காலத்தின் தேவைக்காக தங்கமாகவும் பணமாகவும் தொலைதூர காடுகளில் புதைத்து வைத்திருந்தார் வீரப்பன். அதிகார வர்க்கத்தின் கெடுபிடி அதிகமாகி போனதால் புதைத்து வைத்த இடத்திலிருந்து உடனடியாக எடுத்து வர முடியவில்லை. அந்த பொருட்களையும் பணத்தையும் 2 ஆண்டுகள் வீரப்பனிடம் உள்ள தொகையும் குறைந்து போனது. வசதியானவர்களை கடத்தி பணம் பெற வேண்டும் என்ற திட்டம் அடுத்து நிறைவேறி கொண்டிருந்தது வீரப்பனிடம். 2002 ஆகஸ்ட் 25 அன்று கர்நாடக அரசியல்வாதியும் அமைச்சருமான திரு நாகப்பா என்பவர் வீரப்பனால் கடத்தப்பட்டார். கர்நாடகா உள்துறை அமைச்சராக இருந்த நாகப்பா அவர்கள் சுத்த தமிழர், 80 வயதை கடந்தவர். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக அவரைத்தான் நியமித்திருக்க வேண்டும். கன்னட தமிழனுக்கு அது கிடைக்கவே இல்லை. எல்லாம் அங்குள்ள அரசியல் சூழ்ச்சிகள் அப்பொழுது அங்கே ஏற்பட்டு கொண்டிருந்தன. 1956 நவம்பர் 1 முன், அதாவது கர்நாடகா மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன், மாண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டணம், சென்னைப்பட்டணம், கொள்ளேகால், கனகபுரா, பெங்களூர் மற்றும் பத்ராவதி வரை உள்ள நிலப்பரப்பு தமிழகத்தின் எல்லையாக அன்று இருந்து வந்தது. மொழிவாரி மாநிலம் பிரிப்பதாக கூறி தாய்மொழி தமிழாக கொண்ட மேற்கண்ட பகுதிகள் எல்லாம் கன்னட மாநிலத்திற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டனர் அன்றைய அரசியல்வாதிகள். கொள்ளேகாலுக்கு அருகிலுள்ள காமகரே என்ற ஊர்தான் திரு நாகப்பாவின் சொந்த ஊர். அன்று பண்ணை வீட்டில் தங்கியிருந்த திரு நாகப்பாவை விடியற் காலையில் வீரப்பனின் முகாமிற்கு கடத்தி வரப்பட்டார். அவர் தமிழர் என்பதால் வீரப்பனிடம் நெருக்கமாகவே இருந்தார் அந்த நாகப்பா. வீரப்பனின் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானதையும் தன்னால் முடிந்ததை செய்து கொடுப்பதாகவும் உறுதி அளித்திருந்தார் அந்த நபர். ராஜகுமார் கடத்தலில் காட்டிய ஆர்வத்தை உள்துறை அமைச்சர் நாகப்பாவை விடுவிக்க அந்த மாநில முதல்வரும் அரசாங்கமும் எவ்வித அக்கறையும் வேகமும் காட்டப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் கொள்ளேகால் பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் கர்நாடக அரசை எதிர்த்து போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுதும் கூட எதுவுமே அப்பொழுது நாகப்பாவுக்கு கை கொடுக்கவே இல்லை. வீரப்பனோடு தங்கியிருந்த 106 நாட்களும் நாகப்பாவும் வீரப்பனும் நல்ல நண்பர்களாகவே மாறிப்போனார்கள். இதையெல்லாம் அந்த கர்நாடக அரசுக்கு தகவல் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலை வேளை நாகப்பாவும் வீரப்பனும் நல்லபடியாக எதையோ பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த நேரம் மாலை நெருங்கி கொண்டிருந்தது. கர்நாடக அதிரடி படையினர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே உள்ளே புகுந்து விட்டனர். வீரப்பனும் நாகப்பாவும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. உடனடியாக எல்லாவற்றையும் அங்கேயே போட்டுவிட்டு நாகப்பாவை அழைத்துச் செல்ல முயன்ற வீரப்பனுக்கு அது முடியாமற் போனது. அதனால் நாகப்பாவை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு வீரப்பனும் வீரப்பன் கூட்டாளிகளும் அந்த இருட்டில் தப்பித்து சென்று விட்டனர். 85 வயதான திரு நாகப்பா மட்டும் தன்னுடைய வயது முதிர்வின் காரணமாக
வீரப்பன் கூட்டாளிகளோடு வேகமாக சொல்ல முடியாமல் அங்குள்ள பாறையின் மீது அவர் அமைதியாக அமர்ந்து கொண்டார். அந்த நேரத்தில் அவர் தனது கைகளை அசைத்து தான் இருப்பதை அங்கு உள்ள அதிரடிப்படையினருக்கு கை காட்டியுள்ளார். அங்கே அவரை நெருங்கிய படையினர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திவிட்டு உடனடியாக திரும்பி சென்று விட்டனர். அதிலும் பெரும் சூழ்ச்சி நடந்துள்ளது என்பதுதான் உண்மை. இறந்த நாகப்பா உடல் அங்குள்ள ஒரு குழிக்குள் இருந்துள்ளது. இறந்து போன அந்த கர்நாடக உள்துறை அமைச்சர் நாகப்பாவின் உடலை கர்நாடக அரசு 10 தினங்கள் கழித்துத்தான் அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்து சென்றுள்ளது. வீரப்பன் தான் நாகப்பாவை சுட்டு கொன்றுவிட்டதாக அந்த கர்நாடக அரசு வீரப்பன் மீதே பழி சுமத்திவிட்டது. இதைத்தான் கர்நாடகம் முழுவதும் தகவல் பரவி கிடந்தது அன்று. நேயர்களே, தனி ஒரு மனிதனாய், அதுவும் தமிழனாய் வீரப்பன் சாதித்ததை இங்குள்ள அரசியல்வாதிகளால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சாதிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி உண்டு: கீழே இருந்து மேலே பார்ப்பனை காட்டிலும் மேலே இருந்து எல்லாவற்றையும் கீழே பார்த்து கொண்டிருப்பவன் அதி புத்திசாலி என்பது. அந்த வகையில் உயரமான மலைகளிலே சுற்றி கொண்டிருந்த நமது வீரப்பன் சாதித்ததுதான் மிக மிக அதிகம். காடுகளும் மலைகளும் எண்ணில் அடங்கா சக்தி கொண்டவை. அமைதியான வனம் என்றால் அதனோடு சேர்ந்து வாழலாம். ஆனால் அது நமக்கான இடம் மட்டும் கிடையாது. சுற்றுலா செல்லலாம், சுற்றி பார்க்கலாம். சில நாட்களிலேயே பாதுகாப்புடன் மீண்டும் நாம் மீண்டும் திரும்பி வந்துவிடுகிறோம். அந்த வனங்கள் எல்லாம் வனங்களில் வாழும் மிருகங்களுக்கும் ஊர்வன, பரப்பன, கொடிய பூச்சி இனங்கள் ஆகியவைகள் நிரந்தரமாக வாழும் அந்த காட்டு பகுதிகள் எல்லாம் அவைகளுக்கு சொந்தமானவை. அவை ஒரு நாள் நமக்கு சொந்தமாகாது. ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட உயரமான மலைகளில், அடர்ந்த வனங்களில் காட்டு வாசிப்போல் நமது வீரப்பன் 40 ஆண்டுகள் அந்த காடுகளிலேயே தனது வாழ்க்கையை தொலைத்து விட்டார். பொது மன்னிப்பு பெற்று கிராமத்திற்கு வந்து வாழ வேண்டும், மனைவி மக்களோடு எல்லோரையும் போல் எஞ்சிய காலமாவது வாழ வேண்டும் என்று தன்னை சார்ந்த மக்களுக்கும் கிராமங்களுக்கும் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் போன்ற செயல்கள் எல்லாம் கனவுகளாக அவருடைய மனதில் படர்ந்து கிடந்தது. ஆனால் காலம்தான் என்ன குற்றம் செய்ததோ? காலம் செய்த குற்றமா அல்லது மனிதர்கள் செய்த குற்றமா? எதுவுமே நமது வீரப்பன் விஷயத்தில் நடக்கவே இல்லை. வீரப்பன் வெளியுலகில் கொலைக்காரனாகவும் ஒரு முரடனாகவும் அச்சம் தரும் மனிதனாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் வீரப்பன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தவைதான் வேறாக இருந்திருக்கிறது. நம்பியவர்களுக்கெல்லாம் தேடி தேடி உதவி செய்தும் அதர்மத்திற்கு எதிராக துப்பாக்கி ஏந்திய வீரனாகவும் நல்லது கெட்டது எது என்பதை பிற்காலத்தில் உணர்ந்தவனாய் வாழ்ந்தார் வீரப்பன். வீரப்பன் பெரிய ஆன்மீகவாதி, பக்திமான். தனக்கான ஒரு கோயிலையும் அவர் ஊரிலேயே கட்டி வைத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சராசரி மனிதன். பணமும் பொருளும் வாரி கொடுத்த ஊர் மற்றும் உறவினர்களே வீரப்பனுக்கு யமனாக மாறிப்போனார்கள் என்பதுதான் உண்மை. தமிழகத்தை முன்பு ஆண்ட அரசியல்வாதிகள் தமிழக மக்களையும் அரசியல் சூழ்ச்சிகளால் துரோகம் செய்துவிட்டனர் ஏராளமாக. அந்த வகையில் வீரப்பனை ஒப்பீடு செய்தால் உண்மையிலே ஒரு வீரப்பன் அல்ல, வீரப்பனுக்குள் 1000 வீரப்பன்கள் புதைந்து வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை. ஒரு உயர்வான எண்ணம், செயல்பாடுகள், தர்மநெறி ஆகியவைகளும் உயர்ந்த மனிதனாகவே வீரப்பனை காட்டிக் கொண்டிருந்தது அங்குள்ள கிராம மக்களிடம். அந்த நெறிமுறைகள் அனைத்தும் சிறு வயதிலிருந்தே வீரப்பனுக்கு இருந்துள்ளது. இதனால் வீரப்பனுக்கு கோயில் கட்டி கூட வணங்கலாம் என்று
ஒரு சில கிராம மக்கள் தங்களுடைய ஆசையை தெரிவிக்கின்றனர். வீரப்பனின் உடல் இந்த மண்ணுக்கும் போனாலும் ஆன்மா மட்டும் அந்தந்த கிராமங்களிலும் தான் கட்டிய கோயிலிலும் சுற்றி வருவதாக அங்குள்ள கிராம வாரிசுகள் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டுரையும் சொல்லப்பட்ட வாசகங்களும் மாவீரன் வீரப்பனுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலா தோன்றாமை தோன்றலின் நன்று என்று நமது வள்ளுவ பெருமான் ஒரு அரிய பொக்கிஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் செய்கின்ற ஒரு உயர்வான தொழில் மற்றவர்களுக்கு அது பெரும் பயனாக அமையுமானால் அவன் நல்லவனாயிருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் அந்த புகழெல்லாம் அவர்களுக்கு சேரும். நல்லவன் செய்தால்தான் உயர்ந்த புகழ் கிடைக்கிறது என்பதல்ல. கெட்டவன் என்ற பெயரை எடுத்தவனும் ஏராளமான நல்லதை செய்து தன்னுடைய திறமையை வளர்த்து தானும் நல்லவன் என்பதை வெளியுலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிற மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி மக்களும் கிராமங்களும் வீரப்பனை எவ்வாறு ஒரு நல்லவன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அதே நிலையில் அந்த புகழ் வீரப்பனுக்கு இன்றும் கூட தட்டு தடுங்கலின்றி பூமியில் தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரதத்தில் மட்டுமல்ல, மற்றும் பல வெளிநாடுகளிலும் அவரது புகழ் பரவி கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை கெட்டவன் என்று நாம் சொல்லி ஒதுக்கிவிட முடியாதல்லவா? அல்லது ஒரு கொலைக்காரன் என்று சொல்லி ஒதுக்கிவிட முடியாதல்லவா? அந்த கெட்டவன் மனதிலும் ஏராளமான நல்லவைகள் பொதிந்து கிடப்பதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளமாக இருந்திருக்கிற அந்த வீரப்பனுக்கு அரசியல்வாதிகளால் பொது மன்னிப்பு கிடைக்காமலேயே போய்விட்டது என்பதுதான் மிக மிக வருத்தமான ஒரு செய்தி. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்திருந்த அந்த வீரப்பன் தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருந்தால் உண்மையிலே உயர்ந்த நிலைக்கு தான் வாழ்ந்த காலத்தில் அடைந்த பெயரை விட செயலில் சேவகத்தில் வீரப்பனின் பெயர் இன்னும் உயர்ந்திருக்கும் என்பதுதான் எமது கணிப்பு.